அடுத்து நான் பார்க்குற ஒரு பெண்மணி யாருன்னா ராணி அகல்யாபாய். நீங்க படம் பார்த்துருப்பீங்க, பொன்னியின் செல்வன். அந்த கோட்டை காட்டுவாங்க இல்லையா, அது ராணி அகல்யாபாயின் கோட்டை. நாங்கள் போயிருக்கோம். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த கோட்டைக்கு போகும்பொழுது பார்த்தா இந்த ராணி வந்து அவங்க 17th century தான், பிரிட்டிஷர்ஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி. அப்படிப்பட்ட சமயோஜனம். அவங்களும் வந்து அரச பரம்பரை இல்லை. அவங்களுடைய கணவர் இறக்கும் பொழுது அவங்க சதிக்கு போகல, அடுத்த ராணிகள் போனாங்க. கணவர் இறந்தான், ஒரே மகனை இழந்தாச்சு. இருந்தாலும் அந்த அம்மா பண்ண ரிஃபார்ம்ஸ், ஒரு குயின் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி ஆட்சி செய்யணும், அன்பு, அரவணைப்பு, கட்டளை. ஒரு முறை அந்த ராணிக்கு வந்து பேஷ்வாஸ் வந்து அந்த நர்மத கரை கண்ணாடி நிற்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, போருக்கு வா. எப்பயுமே ஒரு பெண்ணு தான் இன்னைக்கு இழக்காரம் தானே. எத்தனை பேர்கிட்ட அவங்க போர் செய்திருப்பாங்க. ஒவ்வொரு முறை குதிரையே என்னமோ போயிருக்கு போர் செய்ய. சும்மா ராணியின் வீட்டில் உட்காரல. She led the army. ஒரு பேட்டில் கூட தோத்ததில்லை. இந்த பேஷ்வா ஆர்மி பெருசு. அவங்க என்ன சமயோஜனமா யோசிக்கிறாங்க பாருங்க. நீ வந்து என்ன ஜெயிச்சினா, ஒரு பெண்ணை தான் தோற்கடிச்சுன்ற அவ பேர் உனக்கு. ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சேன்னா பெண்கிட்ட தோத்துச்சின்னு அவ பேர் உனக்கு. எந்த பேர் வேணும் முடிவு பண்ணிக்கொண்டாங்க. மந்தனம் திரும்பி போயிட்டு. இதுதான் பெண்ணோட சமயோஜனம். ரொம்ப அந்த ஹிஸ்டரி படிக்கும்போது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். ஆனா உடனே நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு லேட்டா வந்தியா, வீட்டு வா, நீ சோறு கிடையாது. சமயோஜனம். பேசாதவங்க சோறு இல்லைங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, சீக்கிரமா கூட்டுக்கார வீட்டுக்கு லேட் ஆகணும். அந்த சமயோஜனம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சண்டை போயிடும். அதே போல அந்த அம்மா அத்தனை கோயில்களை கட்டி இருக்கிறார்கள். போருக்கும் போனாங்க. கோயில்களை முகமதியர்கள் எடுத்த அத்தனை கோயில் போய் புனரமைப்பு செய்தாங்க. காசி கோயில் சத்ரபதி சிவாஜிக்கு அப்புறம் புனரமைப்பு அகல்யாபாய் அம்மா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணாலும் எல்லாரும் சிந்திக்காத ஒண்ணு செய்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் சோறு வேணும், அடுப்பு எரியணும். எல்லா நெசவாளர்களையும் கூப்பிட்டு இந்தியா பூரா இருக்கக்கூடிய நெசவு தொழில் செய்யற அத்தனை பேரையும் தன்னுடைய அரண்மனை அரசாங்கத்துக்கு வரவழைத்து ஒரு புதிய நெசவு முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மகேஸ்வரி சில்க். இன்னைக்கும் போனீங்கன்னா இருக்கும். அந்த அம்மா அந்த மாதிரி நெசவு தொழிலுக்கு பண்ணி போருக்கு போறோம், செத்து போயிடுவான். வீட்டுல இருக்க பொம்பளைங்க என்ன ஒரு சமயோஜனம், அதை அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் படிக்கும் போது நம்ம வரும் வாய் வழிய மாதவம் செய்யறோம் பேசுறது இல்லை. நம்ம மாறணும். நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம சுத்தி இருக்க 10 பேர்கிட்ட கொண்டு வந்தோம்னா அந்த மாதவத்தின் பலன் என்ன நமக்கு தெரியும்.